நாடாளுமன்றத்தினுடைய மேலவையில் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவருடைய பெயரை பயன்படுத்தி 1000 முறை அம்பேத்கர் அம்பேத்கர் என்று உச்சரிக்கிறீர்கள், இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று அவர் பேசியிருக்கிறார். அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பார்த்து எரிச்சல் அடைந்திருக்கிறார் அல்லது ஒவ்வாமையால் பேசுகிறார் என்று புரிந்து கொள்வதை விட மிகப்பெரிய அச்சத்திற்கு அம்பேத்கரை பார்த்து இவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அம்பேத்கர் மீதான அச்சத்திற்கு காரணம் உண்மையில் அரசியல் சாசன சட்டத்தின் மீதான அச்சம்தான் இவர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான இந்த பயத்திற்கு காரணம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். காரணம், இவர்கள் இந்தியாவை முற்றிலும் வேறு விதமான ஒரு நாடாக மாற்ற அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டமோ ஜனநாயக மாண்புகளோ இடஒதுக்கீடு போன்ற சாதாரண மக்களுக்கும் கூட அரசு வேலை வாய்ப்புகளில் ஒரு மாண்புடன் கூடிய மதிப்புகளை உருவாக்கக்கூடிய இது போன்ற இடஒதுக்கீடுகளை குறித்து இவர்களுக்கு ஒவ்வாமை இருக்கிறது. இங்கே இருக்கிற தேர்தல் முறைகள் மீது இவர்களுக்கு ஒவ்வாமை இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய மாநில உரிமைகள் மீது இவர்களுக்கு ஒவ்வாமை இருக்கிறது. இங்கே எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு பரவலான இந்தியாவினுடைய கல்வி திட்டத்தை குறித்து இவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சல் இருக்கிறது. எல்லோரும் படிக்கிறார்களே என்று ஆர்எஸ்எஸ் இங்கே அச்சப்படுகிறது. எல்லோரும் அரசு வேலை பெற முடிகிறதே என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அச்சமாக இருக்கிறது. இவர்களை பொறுத்தவரை இந்த நாட்டினுடைய செல்வ வளங்கள் முழுவதையும், இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகள் முழுவதையும் மனு தர்மத்தின் அடிப்படையில் உயர் வர்ணத்திற்கு மட்டுமே அது கிடைக்க செய்ய வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த நாட்டில் ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டது. நாடு முழுவதும் விடுதலை போராட்டத்திற்காக பல்வேறு அமைப்புகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற போது இந்த நாட்டில் சித்பாவன பிராமணர்களினுடைய நலனை பாதுகாப்பதற்காகவே ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் ஒரு சமத்துவமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறதோ இல்லையோ, சமத்துவமான வாழ்க்கைக்காக உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும் என்பதை அடிப்படை உரிமையாக்குவதற்கான முறையில் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில கூறுகள் கூட எல்லாம் கிடைக்கவில்லை. இன்றைக்கும் கூட இந்த நாட்டினுடைய செல்வ வளங்களில் பெருவாரியான செல்வங்கள் கார்ப்பரேட் கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதானி, அம்பானி போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய கைகளில் இந்த நாட்டினுடைய செல்வ வளத்தில் 20% இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனாலும் கூட இவர்களுக்கு திருப்தி அடையவில்லை. மீதம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கார்ப்பரேட்டர்களுக்கு தார பார்க்க வேண்டும். மனு தர்மம் கோட்பாடு சொல்லிருக்கூடிய விதத்தில் உயர் வர்ணத்தாருக்கு இதை தாரை பார்க்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்பதுதான் இவருடைய நோக்கம். இதற்கு நேர் எதிரான திசை வழியில் அரசியலமைப்பு சட்டம் பேசுகிறது என்கிற ஒவ்வாமைதான் இவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான மிக முக்கியமான ஒரு கோபமாக மாறியிருக்கிறது. மிக முக்கியமாக 2025ஆம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் துவங்கி 100வது ஆண்டு என்கிற முறையில் அதனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய 100வது ஆண்டை கொண்டாடுகிற போது இந்த நாட்டில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்றம் இருக்கக்கூடாது, மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாது, தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் இப்போது இருக்கிற உச்சநீதிமன்றம் போன்ற அமைப்புகள் இருக்கு. இவைகளெல்லாம் இல்லாத ஒரு இந்துத்துவ நாடாக முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஆர் வழிநடத்தப்படுகிற, மனு தர்மத்தால் ஆட்சி செய்யப்படுகிற ஒரு அரசு இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய விருப்பம். அந்த விருப்பத்திற்கு இடையூறாக அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அந்த விருப்பத்திற்கு இடையூறாக அம்பேத்கருடைய பெயர் இருக்கிறது என்பதுதான் இவர்களுக்கு இருக்கிற அச்சம். அந்த அச்சத்தை தான் நேற்று அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் என்று சொல்வதை விட நாடாளுமன்றத்தில் அலறி இருக்கிறார் என்று தான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அம்பேத்கர் குறித்து அமித்ஷாவுடைய அச்சம் எந்த அளவுக்கு மேலெழுந்து வந்திருக்கிறது என்று பார்த்தால், நாடாளுமன்றத்தில் பேசியதையே
ஏஐ மூலம் காங்கிரஸ் திரித்து விட்டார்கள் என்று பேசும் அளவிற்கு அந்த அச்சம் மேலிட்டிருக்கிறது. அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். இவர்கள் இதுபோன்று சிறுபிள்ளைத்தனமாக இன்னும் நிறைய அச்சப்படக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இவருடைய தவறுகளை மக்கள் உணர்கிற காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட முறையில் அவர்கள் பேசுவதை பொய் சொல்வது என்பது ஆர்எஸ்எஸ்ஸிற்கு, பாஜகவிற்கு எப்போதும் அது கைவந்த கலை என்பது நாடறிந்த விஷயம்தான். ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசியதையே ஏஐ மூலம் திரித்து விட்டார்கள் என்று சொன்னால், நாடாளுமன்ற யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற கேள்விக்கு உள்துறை அமைச்சர் தான் பதிலளிக்க வேண்டும் என்பதையும் கூட நாட்டு மக்கள் உணர வேண்டும். எனவே நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, இந்த அச்சம் இன்னும் அதிகரிக்கும். இவர்கள் இன்னும் புலம்புவார்கள். இன்னும் இவர்கள் சிறுபிள்ளையைப் போல் இவர்கள் கதறி அழுகக்கூடிய காலம் வரும். காரணம், இந்த நாட்டு மக்கள் அரசமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் அவருடைய பங்களிப்பையும் இந்த நாட்டு மக்கள் புரிந்தே வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நேற்றைய அவருடைய நடவடிக்கைகளுக்கு நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன்.